Hello, வணக்கம் and welcome to ThilakTech. இன்னைக்கு கண்டிப்பா நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளாக வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறோன்னா ஸோ அந்த குரூப்பில் உள்ளவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணி தான் வந்து அந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்ப்போம், இந்த ஃபோட்டோ இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோவை வந்து நான் யாருக்காவது மென்ஷன் பண்ணுறதுக்காக வந்து ஸ்டேட்டஸாக வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அந்த மென்ஷன் அப்படின்றத கொடுக்குறேன். மென்ஷன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து மென்ஷனுக்குன்னு கிளிக் பண்ணாலுமே வந்து யாரையுமே உங்களால் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆட் பண்ண முடியல. இல்லாட்டி இந்த மென்ஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷனே ஃபீச்சரே வந்து உங்களுக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து மென்ஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகாத ஷோ ஆகாத ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சில ஸ்டெப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் மென்ஷன் வந்து ஒர்க் ஆகாத ஷூ ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண வேண்டிய ஃபோட்டோவை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் மென்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணி என்னால் வந்து மென்ஷன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துலையுமே வந்து மென்ஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகலை. இல்லாட்டி வந்து நம்மளால் இன்ஸ்டாகிராமில் மேலே கார்னரில் பார்ப்ப மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுவோமா இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஸ்டோரி சம்மந்தமாக ஷேர் பண்ணுற சம்மந்தமாக நிறையாவே ஃபீச்சர்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் மென்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணியுமே வந்து நம்மளால் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து ஷோ ஆகலை ஒர்க் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப் ஓப்பன் ஆகினதுக்கு அப்புறமா ப்ரொஃபைலுக்கு போயிருங்க. போனதுக்கப்புறமா மேலே கார்னரில் பார்ப்பீங்களாச்சுன்னா 3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடணும். அதாவது இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அக்கௌண்ட் டைப் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறதன் மூலமாக வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இருக்குமா இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது சம்மந்தமான ஃபீச்சர் வந்து நமக்கு ஷோ ஆகாமல் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க உங்க மொபைலில் செய்ய வேண்டிய விஷயம் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து அப்டேட் பண்றது. ஸோ இதுக்காக வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணும் போது தான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி ஸ்டோரி ஷேர் பண்ண போயிட்டு அதில் மென்ஷன் வந்து ஐக்கான் வந்து ஒர்க் ஆகுதா ஷோ ஆகுதான்றதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மொபைல் சாம்சங்னால வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நீங்களுமே அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா இங்கே உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க நீங்கள் எல்லா ஆப்ஸுமே ஷோ ஆகும். அதில் சர்ச் பாரில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணி இதில் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் கேஷ் கொடுத்துருங்க. அதோட கிளியர் டேட்டாவும் கொடுத்துருங்க. இப்படி ரெண்டு ஆப்ஷனையுமே கொடுத்ததுக்கு அப்புறமா உங்கள் மொபைலில் திரும்ப இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து ஒருக்கா லொக் ஆகுங்க. லொக் ஆகினதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஸ்டோரி ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு அதில் ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணிவிட்டு மென்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும், ஷோ ஆகும். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணியுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் இருக்கா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறதன் மூலமாக கூட வந்து இந்த மாதிரி மென்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாத ஷோ ஆகாத ப்ராப்ளம் நமக்கு சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக இன்ஸ்டாகிராமில் மென்ஷன் வந்து ஒர்க் ஆகாத ஷோ ஆகாத ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகச்சான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ.